உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே பலதரப்பட்ட செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போர்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சங்கர்புரம் கிராமத்திலே முன்மாதிரி துண்டமாக செய்கை பண்ணப்பட்ட சோயா, அதே போல சேதன மரக்கரைகளினுடைய அறுவடை நிகழ்வுகளும், அதே போல புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விழிப்பூட்டல் நிகழ்வும் சங்கர்புரத்திலே இடம்பெற்றது. ராணவடு விவசாய போதனாசிரியர் பிரிவிற்கு பொறுப்பான விவசாய போதனாசிரியர் திருமதி துஷ்யந்தி யதீசன் அவர்களினுடைய தலைமையிலே இடம்பெற்ற இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக தெற்கு வலய உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி சுகன்யா பிரகீத் அவர்களும், திருமதி நித்யா நவரூபன் அவர்களும், விவசாய போதனாசிரியர்களும், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், அதே போல விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். சங்கர்புரத்திலே முன்னோடி விவசாயியாக கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேற்பட்ட தொடர் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய வைரமுத்து என்பவரினுடைய தோட்டத்திலே விவசாய திணைக்களத்தினால் 3 வகையான சோயா விதைகள் வழங்கப்பட்டு, அதற்கான உரம் உட்பட சகல விடயங்களும் வழங்கப்பட்டு, அவற்றினுடைய செய்கை முறைகள் தொழில்நுட்ப ரீதியாக அவதானிக்கப்பட்டு, அந்த 3 இனங்களில் இந்த இடத்துக்கு பொருத்தமான, இந்த பிரதேசத்துக்கு பொருத்தமான இனம் எதுவென அடையாளம் காணப்பட்டு அந்த இனத்தினுடைய அறுவடை நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. எனவே ஒவ்வொரு விவசாயியும் தங்களுடைய காலத்தில் எப்படியாவது வாழ்வாதாரத்தில் முன்னவர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்டாலும் கூட அவர்கள் இப்போதும் கீழ்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது கவலைக்குரிய விடயம். எனவே அவர்கள் முன்மாதிரியாக செயற்படுபவர்களாக இருந்து, தங்களுடைய உடலை வருத்தி சிறப்பான ஒரு செயற்பாட்டை வழங்கக்கூடியவர்களாக இருந்து, பொருளாதார ரீதியில் அவர்களால் முன்னேற்றம் அடைய முடியவில்லை என்றால் அது யாருடைய பிழை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே அதனை மாற்றக்கூடிய விதமாக விவசாயிகளை வியாபாரிகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த முயற்சிகளை எடுத்து வருகிறது விவசாய திணைக்களம். எனவே சோயா பயிற்சியில் கிடைத்த அறுவடை விதைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எதிர்காலத்திலே இன்னும் சிறப்பாக இந்த சோயா பயிற்சியை பெரிய அளவில் செய்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விதைகளை வழங்கக்கூடிய ஒரு விவசாயியாக வர வேண்டும் என்ற முயற்சியோடு வைரமுத்து ஐயா அவர்கள் களமிறங்கியிருந்தார். எனவே வாழும்போதே வாழ்த்துவோம் என்பதற்கிணங்க சிறந்த முறையில் ஒரு தோட்டச் செய்கையாளராக அந்த பகுதி விவசாயிகளால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காரணமாக அவருக்கான கௌரவிப்பினை பொன்னாடை போர்த்து மாலை அணிவித்து விவசாய போதனாசிரியர்கள், உதவி விவசாய பணிப்பாளர் இணைந்து வழங்கி வைத்தார். புடோல், கத்தரி, அவரை என்பனவும் அறுவடை செய்யப்பட்டதோடு புடோலுக்கு பல தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான உரையிடல் தொடர்பான தெளிவூட்டல்கள் அங்கே செய்து காட்டப்பட்டது. அதேபோல சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய யானை வேலிகளை பயன்படுத்துவது தொடர்பான முறைகளும் அங்கே செய்து காட்டப்பட்டதோடு விவசாயிகளுக்கான சோலார் யானை வேலி கூட அரை மானியமாக வழங்கி வைக்கப்பட்டிருந்தது.